தாம்பரம் தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் ஆர்.எஸ். கிருத்திகா தேவி பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ. யார் இந்த கிருத்திகா தேவி? டாக்டர் கிருத்திகா தேவி ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் மற்றும் தீவிர அரசியல் செயல்பாட்டாளர். தற்போது திமுகவின் மருத்துவ அணி மாநில செயலாளராக ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் மெடிக்கல் விங் பொறுப்பு வகிக்கிறார். கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான தகவல்கள். 1. மிகச்சிறந்த கல்வி பின்னணி. தாம்பரம் தொகுதியில் படித்த வாக்காளர்கள் அதிகம் என்பதால் திமுக ஒரு உயர்கல்வி கற்ற வேட்பாளரை களம் இறக்கியுள்ளது. இவர் இந்தியாவின் முன்னணி மருத்துவக் கல்லூரிகளான சென்னை மருத்துவக் கல்லூரியில் எம்எம்சி எம்பிபிஎஸ் பட்டமும் ஜிப்மரில் ஜிப்மர் எம்டி பட்டமும் பெற்றவர். 2. 25 ஆண்டுகால மருத்துவ சேவை. அரசியலுக்கு வருவதற்கு முன்பே இவர் ஒரு வெற்றிகரமான மருத்துவர். சுமார் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக கருத்தரிப்பு சிகிச்சை நிபுணராக ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் பணியாற்றி வருகிறார். சென்னையின் பிரபல மருத்துவமனைகளில் மூத்த மருத்துவ இயக்குநராக பொறுப்பு வகித்தவர். 3. புதுமுகம் மற்றும் அதிரடி மாற்றம். தாம்பரம் தொகுதியில் நீண்ட காலமாக போட்டியிட்டவர்களுக்கு பதிலாக ஒரு பெண் வேட்பாளரையும் அதிலும் ஒரு மருத்துவ நிபுணரையும் கட்சித் தலைமை தேர்வு செய்தது அரசியல் வட்டாரத்தில் பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் ஆக இவர் களம் காண்பது இவருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். 4. அரசியல் குடும்ப பின்னணி. இவர் திமுகவின் மிக மூத்த தலைவர்களில் ஒருவரான ஆர்.எஸ். பாரதி அவர்களின் மருமகள் ஆவார். இருப்பினும் தனது மருத்துவ பணி மற்றும் கட்சியின் மருத்துவ அணியில் இவர் ஆற்றிய களப்பணிகள் மூலமே கட்சிக்குள் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கியுள்ளார். 5. சமூக விழிப்புணர்வு. மருத்துவத் துறையில் இருப்பதால் பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் மகப்பேறு தொடர்பான சிக்கல்கள் குறித்து தொடர்ந்து ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் விழிப்புணர்வு வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். சுருக்கமாகச் சொன்னால் ஒரு நிபுணத்துவ மருத்துவர், படித்த பெண்மணி மற்றும் கட்சியின் விசுவாசமான உழைப்பாளர் என்ற அடையாளங்களுடன் தாம்பரம் தொகுதியில் களம் காண்கிறார் டாக்டர் கிருத்திகா தேவி.